Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. குடோன்ல ஃபுல் ஸ்டாக் இருக்கு ஆனா ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக் ஐட்டம் ஸ்டாக் இல்ல. வீக் ஆன் வீக் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஹை கன்சம்ஷன் ஆகுது. அதுல எந்த ஸ்டாக் ஐட்டமை எப்ப எவ்வளோ ரீஆர்டர் பண்ணணும்னு கன்ஃபியூஷன் வருது. டிலே டெலிவரினால கஸ்டமர் வேற காம்படிட்டர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்கன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்களா? இனி வேண்டாம். டாலி பிரைம்ல ரீஆர்டர் ஃபீச்சர் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கரெக்ட் டைம் அண்ட் கரெக்ட் குவான்டிட்டியில ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்க பிசினஸை ப்ராஃபிட்ல கொண்டு போகலாம். இதை எப்படி டாலில யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் வாங்க. நீங்க ரீட்டைலர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், ஹோல்சேலர்ஸ், எஃப்எம்சிஜிஸ்னு ஸ்டாக் ஐட்டம்ஸை பேஸா வச்சு ஒர்க் பண்ற கன்சர்னா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீஆர்டர் லெவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத காட்டுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேலி ஓபன் பண்ணிட்டு டே புக் போறேன். இதுல நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கேன். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு 7up, கோக் அண்ட் பெப்சில 100 குவான்டிட்டி பர்ச்சேஸ் ஆயிருக்கு என் கம்பெனில. அண்ட் அதை வந்து க்ளோசிங் குவான்டிட்டியும் எனக்கு 100 பீசஸ் இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி ரீஆர்டர் செட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர் போயிட்டு ஷோ மோர் கொடுத்துட்டு ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல ரீஆர்டர் லெவல் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் குரூப் கேட்டகரின்னு வந்திருக்கும். இப்போ நான் ஐட்டம் வைஸ் போனா ஐட்டம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ குரூப் வைஸ் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இதுல நான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட ரீஆர்டர் லெவல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கும். இதுல ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இது என்னன்னா நம்ம கையில எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வர ரிப்போர்ட். இப்போ நான் 7up வந்து எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே 20 பீசஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதோட அட்வான்ஸ்டு பேராமீட்டரோட பீரியட் அண்ட் கிரிட்டேரியா வந்து நம்ம செட் பண்ணலாம். இப்போ 1 வீக்குக்கு எனக்கு ஹையர் கிரிட்டீரியாவா லோயர் கிரிட்டீரியாவா அப்படின்னு கேட்கும். இதுல என்னன்னா இப்போ 20 பீசஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு லாஸ்ட் வீக்கோட கன்சம்ஷன் ரேட் வந்துட்டு 65 குவான்டிட்டி எனக்கு சேல் ஆயிருக்கு இந்த ஐட்டம். இப்போ நான் ஹையர் கிரிட்டீரியா அப்படிங்கிறத செட் பண்ணனா எனக்கு 65 நெக்ஸ்ட் ரீஆர்டர் குவான்டிட்டிக்கு எடுத்துக்கும். அதுவே லோயர் கிரிட்டீரியா கொடுத்தேன் அப்படின்னா 20 அப்படிங்கிறது எனக்கு இங்க லோயர் கிரிட்டீரியாவோடதுல எடுத்துக்கும். இப்போ நான் லோயர் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். அண்ட் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் கவுண்ட் வந்து கம்மியாகும் போது 20 பீசஸ்க்கு கம்மியா கீழே இருக்கு அப்படின்னா எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நம்ம குவான்டிட்டி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு இங்க செட் பண்றது தான். இப்போ 20 பீசஸ்க்கு கம்மியா எனக்கு போகும்போது இந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து அட்லீஸ்ட் நான் 100ஆவது பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிரிட்டேரியால வைக்கிறேன். சேம் அதுவும் வந்து 1 வீக்குக்கு லோயர் கிரிட்டீரியா அப்படிங்கறத செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்க என்னென்ன ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லா ஸ்டாக்ஸுக்கும் நீங்க கீழேயே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஐட்டம்க்கு மட்டும் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட 1 வீக்கோட சேல்ஸ் கவுண்ட் பார்க்கலாம். இப்போ வவுச்சர்ஸ் போயிட்டு F8 சேல்ஸ் அண்ட் இதில் நான் செவேல் அண்ட் கோ அப்படிங்கிற கம்பெனிக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். என்ன ஐட்டம் சேல் ஆகுது அப்படின்னா 7up. ஸோ 7up வந்து ஜஸ்ட் ஒரு 65 குவான்டிட்டி வந்து நான் சேல் பண்ணுறேன் 110 ருபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இப்போ இதுல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரீஆர்டர் ரிப்போர்ட் எங்க பார்க்கலாம்னா ஆல்டிஜி கோ டு போயிட்டு ரீஆர்டர் அப்படின்னு கொடுங்க. இதுல ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் அண்ட் இதுல வந்துட்டு நீங்க பிரைமரின்னு கொடுக்கலாம். இல்ல பர்டிகுலரா ஒரு குரூப் வைஸ் வேணும் அப்படின்னா இப்போ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஆர்டர் டு பி பிளேஸ்டு த நில் அப்படின்னு காமிக்கும். இதுல என்னன்னா க்ளோசிங் ஸ்டாக் என்கிட்ட 35 இருக்கு அண்ட் ரீஆர்டர் லெவல் வந்து 20. இதுல மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நான் இன்னும் 65 பிளேஸ் பண்ணா போதும். அதாவது 100 ரீச் பண்ண அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 65 பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆர்டர் டு பி பிளேஸ்டு வந்து நெல்லில் இருக்கு. நம்ம கிட்ட போதுமான ஸ்டாக் இருக்குங்கிற மாதிரி காமிக்குது. இதுவே 20க்கு பிலோ வரும்போது ரிப்போர்ட் எப்படி வரும்னு காமிக்கிறேன். இப்போ நான் அகெயின் வவுச்சர்ஸ் போயிட்டு செவ்வேல் அண்ட் கோ இதுல சேல்ஸ் நேம் ஆஃப் ஐட்டம்ல சேம் 7up. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா ஒரு 20 பீசஸ் சேல் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ரீஆர்டர் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது ரிப்போர்ட் மாறி இருக்கும். ஸோ ரீஆர்டர்ஸ் குரூப் லெவல் இதில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஆர்டர் டு பி பிளேஸ்டு வந்து 85. ஸோ இதில் என்னன்னா க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு 15 இருக்கு. நான் மினிமம் ஆர்டர் ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து 100 பிளேஸ் பண்ணணும். அந்த 100ல 15 என் கிட்ட இருக்கனால பேலன்ஸ் 85 நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணா போதும் அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஓவராலாக சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே பிரைமரின்னு கொடுக்கும்போது என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டேலியே கன்சாலிடேட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அண்ட் டேலியில் நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த கால்குலேஷனை டேலியே ஆட்டோ கால்குலேட் பண்ணி நீங்க எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணா போதுங்கிற ரிப்போர்ட்டை வச்சு நீங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம்.
வென் டு பை அண்ட் ஹவு டு பைங்கிறத டேலியில் சிம்பிளாக செட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து உங்கள் பிஸ்னஸை ப்ராஃபிட்டில் மூவ் பண்ணுங்க. ஸ்டாக் இருக்கணும், ஆனால் எக்ஸஸ் ஸ்டாக் இருக்கக்கூடாது. செக் பண்ணிக்கோங்க. Hope everyone liked this feature. For demo, consultation or tally training from experts, contact our team details in screen and description. Follow and tap the bell icon for continuous tally tips. Thank you.